முதல்ல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பெண்களுக்கு எதிரானவர் என்று யாருன்னா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று அறியாமையில இருக்கணும், இல்லை காழ்ப்புணர்ச்சியில சொல்லணும். இந்த ரெண்டு தான் காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கான உரிமைகளுக்காக வந்து பல தரப்பட்ட தருணங்களில் பல நேரங்களில் வந்து அதுக்காக குரல் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல்வராக இருந்த பொழுது பெண்களுக்கான அந்த சானிட்டரி நாப்கின், மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு சானிட்டரி நாப்கின் இலவசமாக வழங்கணும்னு ஒரு கோரிக்கையை அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ரவிக்குமார் மூலமா வந்து சட்டமன்றத்தில் வச்சு அதை வந்து அவங்க நிறைவேற்றினாங்க. ஒண்ணு. நீங்க இன்னொரு வழக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க தலைவர் எழுச்சி தமிழரோட முன்னெடுப்பு தான். ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை வந்து அதை வந்து ஒரு மாநாடாகவோ அல்லது ஒரு கருத்தரங்காகவோ நடத்துவதோடு இல்லாம மகளிர் உரிமைகளுக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன உரிமை தேவை இருக்கோ அதை வந்து வலியுறுத்துவோம். அந்த கூட்டத்துல இப்போ பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணும்ன்ற முழக்கத்தை 33ல 50 வேணும் என்கின்ற முழக்கத்தை அவர் முன்னெடுத்தாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பெண்கள் எப்படி நம்ம வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோமோ அது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது இன்னமும் இருக்கிறது. மகளிருக்கு அர்ச்சகராகும் உரிமை வேணும்னு ஒரு கோரிக்கையை முன்னெடுத்ததும் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். இதெல்லாம் தாண்டி அவருக்கு பெண்கள் மேல இருக்கிற அக்கறையை இப்போ இந்த கொரோனா காலத்துல மார்ச் 8 மகளிர் தினத்துல அவர் விடுத்த செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட பெண்கள் உரிமைகள் என்பது ஒரு புறம், பெண்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. குறிப்பா இந்தியாவில பெண்கள் 50% அனிமிக்கா இருக்காங்க, ரத்த சோகையினால் பீடிக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து எடுத்து சொன்ன தலைவர் வந்து எங்களுடைய தலைவர். இப்படியெல்லாம் அவருக்கான அந்த ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா, அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அவர் வந்து பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தானே தவிர இவங்க வந்து இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சொந்த காழ்ப்புணர்ச்சிக்காக இவங்க வந்து எடுக்கக்கூடிய பிரச்சாரம் என்பது அது பொய் என்பது வந்து எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிந்திருப்பதான் பார்க்கிறேன். அதனால அவங்க எடுக்கிற அந்த நிலைப்பாடு வந்து அவர் மேல இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்பு தான் என்பதுல வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்றைக்கு கூட சில அமைப்புகள், மகளிர் அமைப்புகள் வந்து இன்றைக்கு வந்து எழுச்சி தமிழருடைய நிலைப்பாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு வந்து அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் இன்னைக்கு காலையில வந்து மாணவர் அமைப்புகள்லாம் வந்து எங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஆக அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அவங்க வந்து கடுமையா எதிர்க்கிறோம் என்பதனால வந்து இல்லாத ஒன்றை வந்து அவங்க வந்து போர்ட்ரேட் பண்றதுக்கு, சித்தரிக்கிறதுக்கு பாக்குறாங்க.